எல்லாமே தெரியாமல் எடுத்து வச்சுருக்கோம். மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் உருவன யாவற்றையும் ஆளட்டு என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
பாதையில கடவுளை மையப்படுத்தி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இங்கே வந்து அது பெரிய மகிழ்ச்சி. ஒரு திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு ஒரு 2 வாரங்கள் கழித்து பொண்ணு வந்து அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு அப்பா கேட்டார். பொண்ணு சொல்லிச்சா, இந்த அப்பா பையன் ஜபம் பண்ண மாட்டாரு, கோயிலுக்கு வர மாட்டாரு, கடவுள் தான் தெரியல, மோச்சலாம் தெரியல, முக்கியமான நரகங்களே தெரியல. அப்பா சொன்னாங்க, இப்போ நல்லா கரடாயிருக்கு, போக நரகம் மோச்சம் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க, நானே கடவுளுக்கு கோயில் கவலைப்படாத அனுப்பிக்கிட்டு. வாழ்க்கை என்பது ஒரு மறைவு. வாழ்க்கையை இப்படித்தான் இருக்குங்கிறது யாருமே சொல்லிவிட முடியல. அந்த வாழ்க்கையில கடவுளை நினைத்துக் கொள்ளும் போது கடவுள் அந்த வாழ்க்கையை எவ்வளவு போராட்டங்கள் இருந்திருந்தாலும் அதை மிக அழகாக மாற்றலாம். ஆனா மாப்பிள்ளை பார்த்தா நல்லா படிக்கிறாரு, நல்லா ஒழுங்குகளை கூட பார்க்குறேன். ஏன்னா பாருங்கள் வந்து ஒழுங்கு நினைச்சாங்க பையனுக்கெல்லாம் பிள்ளைகள்லாம் 2 பேருமே நல்ல விசுவாசம் உள்ள குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பம் ஒரு முன்மாதிரியாகவே இருக்கிறார். ஏன்னா உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு நன்றாக பங்கு தெளிவாக இருக்கு, எனக்கு தெரியும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற விசுவாசம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த குருக்கள் மீது இருக்கிற திருச்சபை மீது இருக்கிற அந்த பற்று, கோயில் மீது இருக்கிற அந்த அளவிழந்த பாசம், இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். அந்த குடும்பம் ஒரு பெரிய முன்மாதிரியாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய கடவுள் தான் இணைந்திருக்கிறார். உங்களுடைய பெற்றோருடைய அன்பை நீங்கள் இதில் பார்க்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்போ இன்னைக்கு திருமணம் தான் மிகப்பெரிய ஒரு கடினமான வேலையாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்திருக்கிறோம்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பெற்றோர்கள். அதனால் உங்களுடைய இந்த வாழ்க்கைக்கு கடவுள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் உதவியாக இருக்கிறார். அவங்களுடைய அன்பு தான் இன்றைக்கு உங்களை இணைத்து வைத்திருக்கிறார். அது கடவுளுடைய அன்பிலே இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவர் அழகாக சொல்கிறார், நீங்கள் இருவர் அல்ல ஒரே உடல். பவுலடியார் மிக அழகாக சொல்கிறார், கணவன் தன் மனைவியை தன் சொந்த உடலை கருதி அன்பு செய்ய வேண்டும். இதை விட ஒரு திருமணத்தின் உறவை அனுமதியத்தை தாராளம் சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பந்தத்தை திருச்சபை கடவுள் நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இரவில் கட்டிய ஆலயம் கட்டிய வீட்டினை போல இருக்க வேண்டும். எப்போது கடவுள் தான் மையப்படும். இப்போ இதில் இருந்த 2 குடும்பங்களை பார்க்கிறோம். முதல் குடும்பம் வந்து ஆதாம் ஏவாள். அந்த குடும்பம் வந்து கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை. அடுத்தவர் மீது தான் குற்றங்களை சுமத்தினார். ஆனால் அந்த குடும்பம் சிதைந்து போனது. ஆனால் கடவுளுடைய குடும்பம், திருக்குடும்பம், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், ஆனால் அவங்க இறைவனை மையப்படுத்தியிருந்தால் எதுவுமே அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. தங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவு, ஆண்டவரை மையப்படுத்திய வாழ்க்கை அவர்கள் இணைந்தே செயல்பட்டார். இன்னைக்கு ஒரு முன்மாதிரியான குடும்பமாக திருக்குறள் இருக்கிறார். இன்னைக்கு முதற்கட்டும் சூசியத்தை நாம் இணைத்து கொடுக்கிறோம். ஒரு அற்புதமான நான்கு உங்களையும் குடும்பத்தை போல இணைத்து வைத்திருக்கிறார். அது அன்புயர்கள் நீங்கள் இருவரும் வெவ்வேறு பின்புலத்தில் வந்தால், இதுவரை தனித்தனியாக வாழ்ந்திருந்தால் இனி வாழ்ந்த வாழ்க்கை வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் வாழ்கிற வாழ்க்கை நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியோடு அன்போடு வாழ வேண்டும். இனி உங்களுக்குள் சுயநலத்தை பார்க்கக்கூடாது. பொது நலன் உங்களுக்கு இருவருமான நலனில் தான் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும். அப்படித்தான் வாழ்க்கை விட்டுக் கொடுக்க நீங்கள் அன்பையுடைய இன்னொரு பரிணாமம். திருமணத்தை பற்றி நிறைய பேசலாம். இன்னைக்கு அன்பை மையப்படுத்துவதால் அன்புடைய இன்னொரு பரிணாமமாக நான் பார்ப்பது விட்டுக் கொடுத்த. உங்களுக்கும் நீங்கள் விட்டுக் கொடுத்துதான் வாழ வேண்டும். ஒவ்வொருவருடைய விருப்புகளை அறிந்து நீங்கள் விட்டுக் கொடுத்து வாழும்பொழுது மட்டுமே குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக மாறிடும். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கிறார், ஒரு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக இருக்கும். அதுவே கடவுள் நினைக்கூடாது, நான் நினைப்பது போல மனைவி இருக்கணும் அப்படி இல்லை. மனைவி நினைக்கூடாது, கடவுள் நான் நினைப்பது போல அவர் வாழணும் அப்படி இல்லை. இருவருக்குமான வாழ்க்கை 2 பேருக்கும் புரிந்து கொண்டு ஒருவர் மற்றொரு நலனில் அக்கறை கொண்டு அடுத்தவருடைய மகிழ்ச்சியில் பங்கெடுக்க. பயங்கரமான மழை, இப்போ மழை சொல்லிச்சா மழை வருது, நான் கழிச்சு போயிடுவேன், என்னை மூடிக்கிறோம். இப்போ மழை வந்து
மன்னர்களே முடிஞ்சிச்சு. பயங்கரமான காசு. அதுக்கப்புறம் அப்போ பணம் வந்து சொல்லிச்சா, நான் மறந்துடுவேன், நீ வந்து என் மேலே உட்காந்து பண்ணிச்சா. அப்போ வந்து வாழ்க்கை வந்து அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை கூட இந்த மாதிரி சூழல்களில் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கிறார். கடவுளை அழைத்து உங்கள் அன்பை இப்பொழுது மற்றொரு திருவருட்சாதனம் வழியாக உங்களுக்கு அறுவடை மீது நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆட்சி அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திரு அவை முன்னிலையில் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் இருவரும் முழுவதுமான சுதந்திரத்தில் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலின்றி இருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் பிள்ளைகளை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனை திரு அவையும் சட்டத்திற்கும் ஏற்றபடி நடத்துகிறார். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து இணையுங்கள். இறைவன் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். அலோசியஸ் என்னும் நான் என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். அலோசியஸ் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாக புரிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது வேண்டும். உம்மடியார் இவர்களது அன்பையும் ஆசிரியத்து புனிதப்படுத்துகிறேன். இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவருக்கு ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களுக்கு அழைக்கிறோம்.
என் அன்பிற்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே என் அன்பிற்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். எல்லாரும் கைதட்டி அவங்க மணமக்களை வாழ்த்துவோம். சகோதர சகோதரி நாம் அனைவரும் அன்போடு ஒப்புக் கொடுத்து நன்மைப்படி நம் அன்பு தந்தை அன்போடு ஏற்றுக் கொள்ளும்படியாக மன்றாடுவோம்.
மெய்யாகவே பகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஈரை கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு என்னும் மறைநிகழ்வுகள் வழியாக மீட்கப்பெற்ற மக்கள் அதே கிறிஸ்து வழியாக இறையியற்பில் பங்கு கொள்ளவும் அவர்கள் விண்ணக ஆட்சிக்கு உரிமை பெறவும் நீவர்களோடு புதியதோர் உடன்படிக்கை செய்து கொண்டே மேலும் அவர் பரிவுடன் இந்த அருள் பெருத்தை கணவன் மனைவி இவர்களின் திருமண உறவில் விளங்க செய்து இவர் விளையாட்டின் வழியாக உமது அன்பின் சொல்லத்தரைய திட்டத்தையும் நாங்கள் கூற செய்தருளே. ஆகவே வாழ தூர புனிதர்களோடு சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாக. கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்கள் அழைத்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். TL 05Q 8679. இது நன்றி நவிலும் நேரம். இங்கு இந்த திருமணத்திற்கு நடக்கிற அனைத்து ஆசீர்வாதங்கள் வேண்டிய எல்லா மன தேவனுக்கும் தொடர்ந்து நமக்காக தெரிவித்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் அருள் தந்தை ஐ ஞானபிரகாசம் அடிகளார் திருவாளர் ஐ சேவியர் அவர்களுக்கும் நன்றிகள் கூறி மகிழும் இந்நன்பேடையில் இன்றைய திருமண திருப்பணியை சிறப்பு திருமண திருப்பணியாக்கிய அருள் தந்தையர்களுக்கு நாம் நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். பல்வேறு பணிகளுக்கிடையே இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றிகள் கூற நாம் கையில் தட்டி நாம் மகிழ்ச்சி வெளிப்படுத்துவோம். திருப்பணியில் மைக்கேல் ஜோஸ்பின் அவர்களுடைய அழைப்பினை ஏற்று திருப்பணியில் அதிகாலை வேளையிலே பணியை பொருட்படுத்தாமல் திருகதைய மருத்துவ கல்லூரியிலிருந்து மணமக்களை வாழ்த்த வருகை தந்த பேராசிரியர் தந்தை அருட்தந்தை கொண்டாடை பொருத்தி திரு மைக்கேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
நம் முன்னாள் பகுத்ததை அருட்தந்தை ஜோ ஆண்டோ அவர்கள் தூய இதய குருத்துவ கல்லூரியில் அதிபர் தந்தையாக இடைப்பணியாற்றுகிறார்கள். இப்பகுதிக்கு 2 முறை பகுத்ததையாக வந்த 1000 ஒருவர் தந்தை அவர்களை எந்தளவு பெரிய மனமில்லாமல் குடும்பத்தில் உதவுவதாக நினைத்ததனால் இப்பகுதியில் 3 பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு தந்தையின் பெயரை வைத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அன்பிற்கு ஈடு அத்தகைய ஈடில்லா இடையில்லா அன்பிற்கு சொந்தக்காரராகிய அருட்தந்தை ஜோ ஆண்டோ அவர்களுக்கு கொண்டாடி அளிக்க திருவாளர் பி பன்னீர்செல்வம் அவர்களை நம் அனைவரின் சார்பாக அழைக்கின்றோம். அருட்தந்தை தேவநேசன் அவர்கள் புலதேச இலக்கு படத்தின் அதிபர் தந்தையாக இடைப்பணியாற்றுகிறார்கள். தந்தை அவர்கள் நம்மோடு ஒரே குடும்பமாக ஆன்மீக குழுவோடு நம்மோடு என்றும் இணைந்திருப்பவர். தந்தை அவர்கள் தண்ணீரை போன்றவர். தண்ணீரை நாம் எந்த பாத்திரத்தில் வைத்து பார்க்கிறோமோ அதன் வடிவத்தை நாம் காணலாம். அதே போன்று தந்தை அவர்களை நாம் பார்க்கும் பொழுது தந்தையாக பார்த்தால் தந்தை, அண்ணனாக பார்த்தால் அண்ணன், ஆசானாக பார்த்தால் ஆசான். இப்படி அன்பின் அடையாளமாக அனுபவத்தின் அறிவுரையாக என்றும் நம்மோடு இணைந்திருக்கும் அருட்தந்தை தேவநேசன் அவர்களுக்கு நாம் அனைவரின் சார்பாக கொண்டாடி அணிவிக்க ஐ பன்னீர்செல்வம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக அருட்தந்தை கிளமெண்ட் பாலா ஃபாதர் அவர்கள். தந்தை அவர்களை எனக்கு அறிமுகமான தந்தை. தந்தை அவர்கள் இளைஞர் இயக்க பணிக்குழுவின் தலைவராக செயலராக 10 வருடங்களுக்கு முன்பு பணியாற்றி வந்தார்கள். அப்பொழுதே தந்தை அவர்கள் கிராமப்புறத்திலிருந்து ஒருவர் முன்னே வந்து நம் இளைஞர் குழுவை நடத்த வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு நம்பிக்கைக்குரிய, அப்பதான் கிராமப்புறத்தில் இருக்கிற பங்கு இளைஞர்கள் அனைவரும் மலைமாவட்ட அளவில் பங்கேற்பார்கள் என்பதை உணர்ந்து கிராமப்புறத்தில் இருந்த இளைஞர்களை நம் மலை மாவட்டத்தில் பொறுப்பாளர்களாக நியமித்தார். அந்த பொறுப்பாளர்களில் இந்த முன்னாடி நான் ஒருவர் என்பதை மகிழ்ச்சி. தந்தை அவர்கள் ரொம்ப பயனா இருக்கு. ஆனாலும் சில விஷயங்களை துணிச்சலோடு எடுத்து நடத்தக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஷிப் கிளாஸையும் ஒரு அழகாக எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தந்து எங்களை 5 வருடங்கள் சிறப்பாக பணியாற்ற எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர். அது மட்டுமல்லாமல் இன்று திருவள்ளுவரில் ஒரு பெரிய ஆலயம் உருவாகி இன்று நமக்கு அனைவருக்கும் காட்சியளிக்கிறது என்றால் பங்கு தந்தையும் நம் அருட்தந்தை கிளமெண்ட் பாலா ஃபாதர் அவர்களின் தீவிர முயற்சிதான். தந்தை அவர்களுக்கு கொண்டாடி போட்டி முயற்சிக்க திரு தொடர்பு அவர்களை நம்மோடு அழைக்கின்றோம். அனைத்து தந்தைகள் பேராசிரியராக நியமிக்கிறார்கள். எதை எப்படி எவ்வாறு செய்ய வேண்டுமோ அதை அப்படி அவ்வாறு செய்யக்கூடியவர் தந்தை அவர்கள் நம்மோடு இருப்பது என்றும் நமக்கு ஜபத்தின் பலமாக இருக்கின்றார். தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக கொண்டாடி அழைக்க திருவாளர் பிரான்சிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். போக அந்த அருள் ஒருவர் அவர் பாராய்வார் என்று சொன்னார். அப்படி அவரது மெய்வாக்கியை மெய்யாக்கியவர் நம் மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அருள் இயேசுதாஸ் அவர்கள். தந்தை அவர்கள் வடாரப்பேட்டையில் பகுத்தந்தையாகவும் திருமொழிபாடு குழுவின் செயலராகவும் சிறப்பாக இறைப்பணியாற்றுகிறார்கள். முன்பெல்லாம் புனிதரை பற்றி நாம் படிக்கும் பொழுது அங்கே தோன்றினார், இங்கே தோன்றினார், பிரான்சில் தோன்றினார் என்றெல்லாம் படிப்போம். அப்பொழுதெல்லாம் நம்மளையும் ஒருவர் தோன்றிட மாட்டாரா என்று நாம் தேக்கமாய் பார்க்கின்ற பொழுது இது ஒரு உலகை கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு புனித பயணம் மேற்கொண்டிருக்கிறார். பட்டியல் நிகழ்வதை பார்க்க சொல்கின்றார். அருட்தந்தை அவர்களுக்கு நம் மணி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக கொண்டாட திருவாளர் ஜோசப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
நிறைவேற்ற இவர்களில் பலரும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுத்த திருப்பலியின் பயனை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளவும், குறிப்பாக இவர்கள் திருப்புறமாக வாழ்ந்து உமக்கு சான்று பகர செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருமணத்தில் பங்குபட திருமணமான ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினருக்கும் தமது ஆசையை நிறைவாய் பொழிவாராக. திரு அவை மீது இறுதி வரை அன்பு செலுத்தி தொடர்ந்து வழிநடத்தி வரும் ஆண்டவர் தம் அன்பை இடையராது உங்கள் உள்ளத்திலும் இடத்திலும் நிலைத்திருக்க செய்வாராக. ஆண்டவரை உயிர்த்தெழுதற்கு உங்கள் நம்பிக்கையால் சார்ந்து பகர்ந்து உங்கள் வாழ்க்கையால் அவரை என்றுமே மகிமைப்படுத்தி வாழ இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. பிளவுபடாத உள்ளத்தோடு இறைவனை இறைமக்களை அன்பு செய்து சான்று பகரும் குடும்பமாய் வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இன்று நமக்காக அருமையான பாடல்களை பாடி இந்த திருப்பலியை ஒரு பாட்டு திருப்பலியாக மிகவும் அருமையாக நமக்காக வழங்கிய நம் திருமணிசை புனித அந்தோனியார் ஆலயத்தின் பாடல் குழுவினர்களுக்கு, குறிப்பாக அதை வழிநடத்திய பால் தர்மராஜ் அண்ணன் அவர்களுக்கும், இணைந்து பாடிய பாய்கிற அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளோம். நேற்று முதல் இந்த ஆலயத்தை சுத்தம் செய்து அனைத்து காரியங்களிலும் கூடவே இருந்து உழைத்த நம் பங்கின் வேதியர் திரு வில்சன் அவர்களுக்காகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புகைப்பட கலைஞர்கள் அனைவருக்கும் மிகவும் அருமையாக சில விஷயங்களை நன்றாக கவனித்து நன்றாக இருக்க வேண்டும் என்று நேரமானாலும் அதை மிகவும் தெளிவாக எடுத்து கட்ட புகைப்பட கலைஞர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் திருவள்ளுவர்களுக்கு வந்த பகுமக்கள் அனைவருக்கும் உங்களை வரவேற்று மகிழ்வித்து உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
கொஞ்சம் பேக்கில் வந்து கொஞ்சம் பேக் சார் கொஞ்சம் வரலாம் வண்டி எனக்கு கொஞ்சம் நான் அப்புறம் சரிங்க சாப்பிடுங்க ஆன் பண்ணிட்டேன். வச்சுக்கோங்க. பிஸியாக இருந்தீங்கன்னா பைக்கில் கொடுத்துட்றேன். இது வாங்கிக்கலாம். இல்லை நான் கரெக்டாக ப்ராப்பராக செட் ஆகுது. மேடம் சைட் வந்து வெயிட் பண்ணுங்க, அப்படியே இருங்க. கேமரா பாருங்க, வெயிட் பண்ணுங்க, அப்படியே இருங்க. அம்மாங்கிறா